இது என்னடா இந்த அளவு பெரிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி நீங்க திங்க் பண்றீங்க தானே? எஸ், நான் சொல்றேன் கேளு. நம்ம குட்டி கேரளா அட்டாளச்சி நேமன்ல சர்வதேச தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோல் பத்தின டீடைல்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எங்க லொகேஷன் பாத்தீங்கன்னா அட்டாளச்சி டு சம்பு நகர் போற அந்த பாவங்கா ரோட் அப்படி சொல்லுவாங்க. அந்த ரோட் நெடுக்கவே வந்து இந்த செகண்ட் ஜங்ஷன்ல அஷ்ரஃப் ரோட்ல வந்தீங்கன்னா இந்த லொகேஷன் ரீச் பண்ணி கொள்ளலாம். கிளியராவே போட்டீங்க, நீங்க பார்த்து கொள்ளலாம் வீடியோல. இவங்க தான் வந்துட்டு அப்துல்லா கிரேன் பேலஸ். நம்ம ஊர்ல சர்வதேச தரத்துல இப்படி ஒன்று இருக்குன்னா நமக்கு பெருமை தானே? எஸ், இந்த உலகத்துல இந்த ட்ரெண்டிங்க்கு ஏத்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்லாமலுக்கு 2000க்கும் அதிகமானவங்க ஒரே இடத்துல இருந்து ஒரு விழாவை நடத்தணும் அப்படின்னு சொன்னா இந்த பிளேஸ் உங்களுக்கு 100% சக்சஸ் ஆன ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்றேன். ஒரு இயற்கை சூழலோட விசாலமான வாகன தரிப்பிட வசதிகளோட முற்றிலுமே குளிரூட்டப்பட்ட ஒரு பிரைவசியான பிளேஸ் தான் இது. நம்ம வெட்டிங் நடத்துறதுனாலும் சரிதான், பொலிமா அண்ட் ஈவென்ட்ஸ்னாலும் சரிதான், பர்த்டே பார்ட்டிஸ் கேதரிங் அப்படின்னு சொல்லி எந்த ஈவென்ட் சொன்னாலும் கூட இந்த பிளேஸ்ல நீங்க ஒரு ஈவென்ட்ல அல்லது வெட்டிங்ல ரெண்டு பிரச்சனை மொத்தமா. அதுல ஒன்று இந்த வெட்டிங் ஈவென்ட்ஸ்ல வந்துட்டு இந்த உணவுகளை யாரு பரிமாற இது கையில தூக்கிட்டு தெரியணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த பிரச்சனையே இருக்காது. அதுக்குரிய ஆளான வசதிகள் இருக்குது, அதற்கேற்ற கருவிகளும் அங்கே இருக்கு. ரெண்டாவது பிரச்சனை தான் மேலே இருக்கிறவங்களுக்கு கீழே என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியா, கீழே இருக்கிறவங்களுக்கு மேல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லியே தெரியல. ஆனா எல்லாருக்குமே தான் இந்த டிவி சிஸ்டம் வச்சுக்கிறாங்க. சோ மேல நடக்கிற ஈவென்ட்ஸ் எல்லாமே கீழே இருக்கிறவங்களை பார்த்துக்கொள்ளலாம், கீழே நடக்கிற ஈவென்ட்ஸ் எல்லாமே மேலே இருக்கிறவங்களை பார்த்துக்கொள்ளலாம். வசதிகள் சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய வசதிகளை நம்ம அட்டாளச்சனைக்கு இவங்க தான் இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரு பிரைவேசியான இடத்துல ஒரு இயற்கை சூழலோட ஒரு அமைதியான சூழல் ஈவென்ட்ஸ் எல்லாம் நடத்துறதுக்கு ஒரு சக்சஸ் ஆன இடம் தான் இது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய போட்டோ ஷூட் வசதிகளை மீக்கிற. சோ நீங்க போட்டோ ஷூட் பண்றதுனால நீங்க பண்ணிக்கொள்ள. இவங்க எதிர்வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி தான் ஓபன் பண்ணிருக்காங்க. அன்னையில இருந்து உங்க ஈவென்ட் செய்யுமே இங்கே செஞ்சு கொள்ளு. நான் இப்பவே பஸ் புக் பண்ணிட்டு நம்ம வெட்டிங் இங்க தான் நடத்தணும் அப்படி சொல்லி நடந்தால் நீங்களும் உங்க ஈவென்ட்ஸை இங்க நடத்திக் கொள்ளுங்க. இவங்க பத்தி மோர் டிஸ்கிரிப்ஷன்ல கனெக்ட் பண்றதுக்கு நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்ல விஷயம். பை பை.